அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். நம்ம சாப்பிட்ற சாதத்தையும் குடிக்கிற தண்ணியையும் எந்த நாடி கொண்டு செல்லுது, எந்த நாடி விழுங்க வைக்குது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? அதாவது சிங்குவை என்று சொல்லக்கூடிய 4வது நாடி நம்ம சாப்பிட்ற உணவையும் நீரையும் விழுங்க வைக்கிறது, அதாவது முழுங்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை கொண்டு போகக்கூடிய ஒரு நாடி எது அப்படின்னா சிங்குவை என்று சொல்லக்கூடிய 4வது நாடி. தச நாடிகளில் 4வது நாடி தான் அந்த வேலையை செய்யுது. தெரிஞ்சிக்க யோக தத்துவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம். நீங்கள் உதாரணத்துக்கு யோகியா ஆகணும், இல்லை ஞானங்கள் பெறணும் அப்படின்னா இந்த நாடிகள்லாம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்றார் போல் அந்த நாடிகளை வேலை செய்யறதுக்கு ஏற்றார் போல உணவுகளும் நீரையும் நம்ம எந்த அளவு பருகலாம் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது 4வது நாடி சிங்குவை நாடி தண்ணீரையும் சாதத்தையும் விழுங்க வைக்கக்கூடிய வேலையை செய்கிறது. வாழ்க யோகம் யோகம் விளையாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம்.